அண்ணாமலையாருக்கு அரோகராம், உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம், செந்தூர் முருகனுக்கு அரோகராம், முக்கோடி தேவர்களுக்கு அரோகராம், அருணகிரிநாத பெருமானுக்கு அரோகராம், கிருபானந்த வாரியர் சுவாமிகளுக்கு அரோகராம், முக்கோடி தேவர்களுக்கு அரோகராம், சித்தர் மகான்களுக்கு அரோகராம். திருமந்திரத்தில் எது நன்மை எது தீமை என்பதை உணர்வதற்கு இரண்டும் இறைவன் அருள் என்று திருமூலர் ஒரு பாடலில் சொல்கிறார். அவமும் சிவமும் அறியார் அறியார், அவமும் சிவமும் அறிவார் அறிவார், அவமும் சிவமும் அருளால் அறிந்தாள், அவமும் சிவமும் அவன் அருளாமே. எது நன்மை எது தீமை என்பதை ஞானம் உள்ளவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நன்மையும் இறைவன் அருள் என்றால் தீமையும் இறைவன் அருள் தானே என்று சரிசமமாக பகுத்தாயக்கூடிய பண்பாடு யாரிடம் இருக்கும் என்றால் சித்தர்கள் மகான்களிடம் இருக்கும். இந்த பாடலிலே நீங்கள் இதற்கு முன்னால் ஒரு பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. தன்னுடைய உள்ளத்திலே இறைவன் குடியிருக்கிற அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார். உள்ளத்தில் இறைவன் குடியிருக்க வேண்டும் என்றால் அங்கு அவன் பிரகாசமாக சுடர்விட்டு எரிய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் மனதில் விரும்பினால் கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள், பீடு நிலை சொல்லக்கூடிய இந்த அருள் வரை நம்மை ஒழுக்க நெறியிலிருந்து ஓம் நமச்சிவாய நமசிவாய என்று இறைவனை பற்றி ஏதோ ஒரு மந்திரத்தை, திருவாசகத்தை, தேவாரங்களை, 12 திருமுறைகள், திருப்புகழ் எதையாவது ஒன்றை பாடி மனதை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். திருப்புகழை படித்தால் போதாது, திருமந்திரத்தை படித்தால் போதாது, 12 திருமுறைகளை படித்தால் மட்டும் போதாது. அதன்படி வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களை பாராட்டுவதற்கும் மனிதர்கள் மேலோர் கீழோர் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு திருப்புகழும் அல்ல, திருமந்திரமும் இல்லை, தேவாரங்களும் இல்லை. எல்லாரும் சமம் என்பதை தான் உணர்த்துகிறது. இந்த பாடலில் அவமும் சிவமும் அறியார் அறியார், அவமும் சிவமும் அறிவார் அறிவார், அவமும் சிவமும் அருளால் அறிந்தால் அவமும் சிவமும் அவன் அருள்தானே. சாதாரண மனிதர்கள் நன்மையை போற்றுவதும் தீமைகளைக் கண்டு மற்றவர்களை சாதாரணமாக நினைப்பதும் இயற்கை. ஒருவரை பாராட்டிக் கொள்வார்கள். தனக்கு லாபம் கிடைக்கிறது என்றால் பாராட்டிக் கொள்வதும், லாபம் இல்லாத மனிதர்களை அழிப்பதற்கு சூழ்ச்சி செய்வதும் இந்த சமுதாயத்தினுடைய கலியுகத்தினுடைய வாழ்க்கை முறை. ஆனால் அவமும் சிவமும் இரண்டும் சரிசமமாக பார்க்கக்கூடிய தன்மை ஒழுக்க நெறியில் உள்ள பெரியோர்களுக்கு புரியும். அதே நேரங்களில் சித்தர்கள் மகான்களுக்கு புரியும். இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது என்னவென்றால் 2020ஆம் ஆண்டில் நாம் பட்ட வேதனைகளெல்லாம் மறக்க முடியாது. கொரோனா என்ற ஒரு அமைப்பு வந்தவுடன் அப்போது நமக்கு என்ன தோன்றியது? அவனே படைப்பான், அவனே காப்பான், அவனே துடைப்பான், அவனே மறைப்பான், அவனே அருள்வான், அவன் ஒப்புளி வள்ளல், ஊழி முதல்வன், இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தாழ்வாழ்க. அவனுடைய திருவடியை பெறுவதற்கு உண்மையாக நேர்மையாக ஒழுக்க நெறியிலிருந்து இறைவனுடைய திருவருள் வேண்டும் என்ற வேண்டுபவர்களுக்கு இறைவன் திருவருள் கிடைக்கும். நீங்கள் மனித குலத்தில் நாடகம் ஆடிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை உங்களுடைய வாழ்க்கை நாடகமாகவே போகும். இறைவனுக்கு செல்வதோ, கோயிலுக்கு செல்வதோ, இறைவனை வழிபடுவதோ மனது சுத்தமாக இருக்கணும். இவர் அவரை விட மேலு, இவர் அவரை விட பெரியவர், நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு ரொம்ப பிடிச்சவர், அவர் வேண்டாதவர் ஒதுக்கிறது, இதெல்லாம் இறைவன்கிட்ட நடக்காது.
சித்தர் மகான்கள்கிட்ட உங்கள் வேலையெல்லாம் நடக்காது. இதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சரிசமம், எல்லாரும் ஒரு ஒரு மனித குலம் என்ற எண்ணத்தில் யார் வந்து செயல்படுகிறார்களோ அவருக்கு இறைவன் திருவருள் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த 2 பாடல்களும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவமும் சிவமும் அறியார் அறியார், அவமும் சிவமும் அறிவார் அறிவார். அவமும் சிவமும் அருளால் அறிந்தாள், அவமும் சிவம் அவன் அருள்தானே. ஓம் நம சிவாய. ஓம் சரவணபவ. முக்கோடி தேவரின் திருவடிகள் போற்றி, அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி, உண்ணாமலை அம்மன் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி.